ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மஞ்சளோட மருத்துவ குணங்கள்லாம் பார்க்கலாம். இது நாங்கள் வீட்டிலேயே வாங்கி பொடி பண்ணி ரெடி பண்ணோம். இதோட மருத்துவ குணங்கள்லாம் பார்க்கலாம். மஞ்சள் நம்ம அதிகமாக சமையலுக்கும் யூஸ் பண்ணுறோம். இது என்னென்ன வராத தடுக்கும்னு பார்க்கலாம் வாங்க. முடக்குவாதம் வராத தடுக்கும், மூளையில் நல்ல செயல்திறனையும் அதிகரிக்கும், ஆக்சிஜனையும் அதிகமாக செலுத்தும், கேன்சர் செல் வளர்ச்சியெல்லாம் குறைக்கும். மஞ்சள் நல்ல ஒரு கிருமி நாசினியும் கூட. நம்ம வீட்டில் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறோம். நம்ம சருமத்தையும் தோலையும் நல்லா பாதுகாக்கும். இது நாங்கள் வீட்டிலே யூஸ் பண்ணுறோம். வாங்கி அரைச்சி வெளியில் வாங்கிறதில்ல, ஏன்னா எல்லாமே கெமிக்கலாக இருக்குது. அதனால் நாங்கள் வீட்டிலே மறைச்சி யூஸ் பண்ணுறோம். அரைச்ச பார்த்து எப்படி இருக்குது பாருங்கள். இதை நம்ம சலிக்கணும். சலிச்சாதான் அந்த நைஸாக இருக்கிறதெல்லாம் குறை குறைன்னு இருக்கிறதெல்லாம் மறுபடி போட்டு இது பண்ணும். அடுத்த பேட்ச் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நல்லா உரலில் போட்டு நல்லா தட்டிக்கணும். தட்டி தான் அதுக்கப்புறம் இதை மிக்சியில் பவுட்ரு பண்ணணும். நாங்கள் கொஞ்சமாக இருக்கிறதால மிக்சியில் பவுட்ரு பண்ணிட்டோம். நீங்கள் அதிகமாக ரெடி பண்ணிங்கன்னா மாவு மில்லில் தான் கொடுத்து ரெடி பண்ணணும். அப்போ தான் ரொம்ப நைஸாக கிடைக்கும் பவுட்ரு. இது கொஞ்சமாக இருக்கிறதால மிக்சியில் ரெடி பண்ணியிருக்கோம். நல்லாவும் இருக்குது, கலர் நல்லா கொடுக்குது, நல்லாவும் இருக்குது. இந்த மஞ்சளை நல்லா வாங்கிட்டு வெயிலில் காய வச்சு அதை 1-2 நல்லா தட்டிக்கணும். தட்டினா அந்த மாதிரி உடஞ்சி கிடைக்கும். அதை எடுத்து மிக்சியில் போட்டு ரெடி பண்ணலாம். நல்லாயிருக்கு பாருங்கள். இன்னும் சலிச்சிட்டு காட்டுறேன். ரொம்ப நைஸாக இருக்கும். கலரும் ரொம்ப நல்லா இருக்குது, வாசனையும் நல்லா இருக்குது. கடையில் வாங்குகிற பொடியோடு இது நல்லா இருக்குது ரொம்ப. மறுபடியும் அரைக்கிறேன், ஏன்னா ரொம்ப நைஸ் வரல, அதனால் அரைக்கிறோம். எல்லாமே நல்லா இருக்குது. மஞ்சள் நம்ம வீட்டு குழம்புக்கு எல்லாத்துக்குமே தான் யூஸ் பண்ணுறோம். ஒரு நாளைக்கு ஒரு தடவைனாச்சும்